உங்களை நம்பி நம்பி கெட்டது போதும். யாரும் எப்படியோ போய்க்கோங்க, என்னை விட்டுருங்க. அம்மா அப்பா, அம்மா ஏன் இப்படி இருக்காங்க? நான் இப்ப சொல்ல வந்ததே சித்தார்த் என் மனசுல இருக்காருன்றதுதான். அத கேக்குற நிலைமையில உன் அம்மா இல்லம்மா. இன்னும் சொல்ல போனா இப்ப அவ உன் அம்மாவாவும் இல்ல, என் மனைவியாவும் இல்ல. ஆணவமா இருக்கா, அகங்காரமா இருக்கா. பைத்தியம் பிடிச்சிருக்குமா? ஆமா, அவளுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. இந்த பைத்தியம் நிச்சயமா லேசில் அவளை விட்டு இறங்காது. கௌரி, நீ சித்தார்த்த விரும்புறேன்னு பாண்டியம்மா இவகிட்ட சொல்லிட்டா. அது தெரிஞ்சதுனாலதான் நீ பொய் சத்தியம் பண்ணேன்னு உன்னை குத்தி காட்டி பேசுறா. உன்னால அவளுக்கு புரிய வைக்க முடியாதுமா, புரிய வைக்க முடியாது. நீ கற்பூரத்தை அணைச்சப்போ என் மனசுல சித்தார்த்த இல்ல, இப்பதான் சித்தார்த்த என் மனசுல வந்தாரு, அதுக்கு ஒரு விபத்து தான் காரணம்னு நீ அவளுக்கு எதையும் சொல்லி புரிய வைக்க முடியாது. அவ நின்னு நிதானமா நம்ம பேச்ச கேட்கறதா இருந்தா இதுதான் நடந்துச்சு, இதனாலதான் நடந்துச்சுன்னு சொல்லலாம், புரிய வைக்கலாம். அதான் கிறுக்கு புடிச்சு எடுத்தோம் கவுத்தோன்னு இருக்காளே. அந்த தம்பி தம் உயிரை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம உன்னை காப்பாத்துனதுக்கு நீ அவனை விரும்பிருக்க. இது இயற்கைமா. அவனை நீ காதலிச்சது தப்பே இல்லை. இதுக்கு பின்னாலேயும் அவனை நீ காதலிக்காம இருந்திருந்தாதான் தப்பு. ஒரு அப்பா அம்மா தன்னோட பொண்ண ஒருத்தனுக்கு எதுக்காக கட்டி வைப்பாங்க சொல்லுமா? எதுக்காக கட்டி வைப்பாங்க? அவன் நல்லவன், நம்ம பொண்ண கடைசி வரைக்கும் நல்லபடியா வச்சு காப்பாத்துவா, அந்த நம்பிக்கை வந்த பின்னால தானே கட்டி வைப்பாங்க. அந்த நம்பிக்கைய அந்த தம்பி உன் விஷயத்துல காட்டினதுக்கு அப்புறம் நீ அவனை காதலிக்காம இருந்திருந்தாதாமா தப்பு. அது தெரிஞ்ச பின்னாடியும் எனக்கு அதை விட என் அவமானம் தான் முக்கியம்னு மடத்தனமா இருக்கிறவள நம்ம எப்படிமா சமாதானப்படுத்துறது? ஒரே ஒருத்தி செஞ்ச தப்பு. அதனால இந்த மொத்த குடும்பத்தோட சந்தோஷமே ஆடிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் உன் அம்மா. இல்லப்பா, தப்பு என் மேலதான். சித்தார்த்த நான் காதலிச்சிருக்க கூடாது.